நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் தை கிருத்திகை என்ன நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் எப்பயுமே முதலிடத்தில் இருக்கும். நம்ம வீட்டில் என்ன சிம்பிளான சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சாம்பார். எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார். எப்பவும் வழக்கம் போல் சொல்கிறதான், காய் நிறைய எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எது சாப்பிட்டாலும் காய் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விலை மலிவானது, அந்த சீசனில் எந்த கீரை கிடைக்குதோ காய் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டில் பார்க்குறேன்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்காக நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாழைக்கச்சல் வறுவல், பருப்பு ரசம். நம்ம ரசம் ரெசிபி நிறைய வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹைலைட்டான ஜவ்வரிசி கொஞ்சமாக சேமியா போட்டு கருப்பட்டி போட்ட பாயாசம் இன்றைக்கி. ஓகேங்களா? இதில் எல்லாமே நட்ஸு எல்லாமே உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் துருவி போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஏலக்காய் போடுவேன் இல்லையா, ஏலக்காய் கொஞ்சமாக நுணுக்கி சேர்த்துருக்குங்க. அதை திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியில் கூட கரைச்சி ஊற்றுறீங்க, இல்லை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? புழுங்கல் அரிசி சாதம் வடித்தது, அதோட கூட சூப்பரான கடலைப்பருப்பு வடை. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, கடலைப்பருப்பு கொஞ்சம் தோரம்பருப்பு கொஞ்சம் ரெண்டும் சேர்த்து போட்டுப்பேன் பாதி பாதியாக. ஆனால் அரைக்கும் போது பெருஞ்சீரகம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து வரமிளகா 3 மிளகா போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக அரிஞ்சு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மாவு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இன்னொரு டிப்ஸு, இந்த கடலைப்பருப்பு வடை, மசால் வடை அப்படின்னாலே என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. மதுரை. அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. நான் எப்படின்னா, முதல்ல வடையை பாதி வேக்காடில் வேக வச்சு எடுத்துப்பாங்க. ரெண்டாவது ஒரு தடவை பொரிச்சு எடுத்தாங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. என் குழந்தையும் அவங்க குழந்தைங்களும் சின்ன குட்டியிலேருந்து எனக்கு பழக்கம். இந்த மசால் வடைன்னு பண்ணனாலே கரெக்டாக எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும். இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில, கண்டிப்பாக வீடியோ பார்த்தாங்கன்னா கிஷோரம்மா கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அவங்க பேர் நந்தினி, நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. ஆனால் பார்க்க முடியல, மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பதிலை கொடுங்க. நம்பர் கேட்டு வாங்கிக்கிறேன் காண்டாக்டில். ஏன்னா அது கிட்டத்தட்ட 30 வருஷம் நட்பு இல்லையா, நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதாங்க நம்ம வீடியோவில் பாருங்கள், செக் அவுட் பண்ணி. ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுத்துருப்போம். செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். இதோட கூட நீர் மோர், அதாவது நீர் மோர் அவ்வளோ அலட்சியமாக நினச்சிடாதீங்க. அதில் இல்லாத சக்திகளே கிடையாது. நீர் மோர் அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் வெயில் ஆரம்பிச்சிச்சு. மோரில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்துக்கோங்க. சளித்தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒத்துக்குன்றவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். எது ஒத்துக்கலையோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நம்ம சேனலை ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.